Welcome to know about. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் சீசனில் நாம் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதோ இல்லை யார் கூடயாவது ஃபோனில் பேசும்போதோ என்னப்பா வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நாம் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ் த வெதர் லைக் அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட நாம் என்ன சொல்லுவோம்? சில நேரம் அப்பா கொதிக்கிற தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சில நேரம் என்ன சொல்லுவோம்? கொதிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஓ இட்ஸ் பாய்லிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஓ இட்ஸ் பாய்லிங். அடுத்து நாம் என்ன சொல்லுவோம்னா, பா வெயில் வறுத்தெடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஓ இட்ஸ் ரோஸ்டிங். ஓ இட்ஸ் ரோஸ்டிங். பா உடம்புலாம் எரியுது அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஓ இட்ஸ் பர்னிங். இட்ஸ் பர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோன்னா, இட்ஸ் ட்ராபிக்கல் அவுட் தேர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ட்ராபிக்கல் அவுட் தேர். ரொம்ப ஹாட்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் ஸ்கார்ச்சிங் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஸ்கார்ச்சிங். அனலாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் ஸ்டீமி அவுட் தேர். இட்ஸ் ஸ்டீமி அவுட் தேர். அடுத்து அப்பா அடுப்புக்குள்ளே உட்காந்து வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் லைக் அன் அவன் அப்படி சொல்லலாம். It's like an oven. If you like this video, please subscribe my channel. Thanks for watching.